ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி அதே நம்பிக்கையோடு நம்ம சேனலில் செய்ய போகிறது கார்லிக் கபாபுங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கார்லிக் கபாப் செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான மசாலா அரிசி எடுத்துக்கலாங்க. அதுக்காக பாருங்கள், நான் பூண்டு வந்துட்டு 2 பெரிய சைஸ் பூண்டு தோலோடு எடுத்துருக்குறேங்க. தோலோடு தான் சேர்க்கணும். சின்ன சைஸு இஞ்சிங்க, குட்டி குட்டியாக நறுக்குனது. காரத்துக்காக 7 பச்சை மிளகாங்க. பச்சை மிளகா மட்டும்தான் இதுக்கு காரத்துக்கு. அதனால் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ, ரொம்ப சாப்பிட்றவங்களா இருந்தால் இன்னும் கூட 2 சேர்த்துக்கோங்க. லவங்கம் 5 பீஸுங்க. சின்ன பீஸு பட்டை, 1/4 கப் அளவுக்கு புதினாங்க, 1/4 கப் அளவுக்கு மல்லி, 1/4 கப் அளவுக்கு கருவேப்பிலைங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு அரைச்சா தான் நல்லாயிருக்கும். போட்டு தான் செய்கிறது. நான் எப்பயுமே வீட்டில் செய்வேங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதனால உங்களுக்கு செஞ்சு காட்டலாம் அப்படின்ட்டு செஞ்சுன்னு இருக்கிறேன். தண்ணி வந்துட்டு கொஞ்சமாக ஊற்றினா போதுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு போதும். கெட்டியாக தான் இருக்கணும் இதோட மசாலா. நான் அரைச்சிட்டு வரேன். எல்லாம் சேர்த்து அரைச்சாச்சுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் தரித்தரியாக இருக்கணுங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அரைச்சி வச்சுருந்த மசாலா பவுலுக்கு சேர்த்தாச்சுங்க. இப்போ அது கூடவே 4 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேங்க. சோள மாவு, 1 டீஸ்பூன் அரிசி மாவு. அரிசி மாவு சேர்த்தணுங்க. இதுக்கு அரிசி மாவு போட்டால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் கடல மாவு. ரொம்ப பேர் மைதா போடுவாங்க. நான் மைதா சேர்க்கல. கஸ்தூரி மேத்தி 1 டீஸ்பூனுங்க. அது கூடவே கட் பண்ணி வச்ச கருவேப்பிலைங்க. கருவேப்பிலை போட்டால் நல்லாயிருக்கும். ஆல்ரெடி நம்ம அரைக்கிறதுக்கும் போட்டிருக்கோம். கொஞ்சம் கட் பண்ணதும் சேர்த்துக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் 1/2 டீஸ்பூனுங்க. மஞ்சப்பொடி 1/2 டீஸ்பூன். கபாபுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. 1/2 கப்பு தயிர். தண்ணி சேர்த்தக்கூடாதுங்க. தயிரில் இருக்கிற தண்ணி மட்டும்தான். தயிர் சேர்த்தனீங்கனாவே அது கரெக்டாக வந்துடும். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையிலையும் பண்ணிக்கலாம். நான் ஸ்பூனில் பண்ணுறேன். அவ்வளோ நல்லா இருக்குங்க. எப்பயுமே நான் செய்வேன் வீட்டில். உங்களுக்கு செய்யலாம், செஞ்சு காட்டலான்ட்டு நான் காட்டின்னு இருக்கிறேன். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. மறுபடியும் செஞ்சு சாப்பிடுவீங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ இதுக்கு நாம் 3/4 கேஜிங்க சிக்கன்னு. போன்லெஸ் வேணுனாலே சேர்த்துக்கோங்க. நான் போனோடு தான் சேர்க்குறேன். 2 லெக் பீஸ் போட்டுன்னு வந்திருக்குறேங்க. சேர்த்துக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் போட்டுன்னு வந்திருக்கேன். கையிலேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கோட்டிங் ஆகணும். உங்களுக்கு சிக்கன் கபாபு பிடிக்குமா இல்லை குழம்பு பிடிக்குமா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி பெங்களூரில் எது ஃபேமஸாக இருக்குதோ கேளுங்க. நான் செஞ்சு காட்டுறேன். என்ன வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் செஞ்சு காட்டுறேன். பாருங்கள், எல்லாம் சேர்த்து சிக்கன் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. கபாப் சுடுறதுக்காக எண்ணெய் வச்சுட்டேங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. ரொம்ப காய விடாதீங்க. ரொம்ப சீக்கிரம் தீஞ்சு போயிடுங்க கபாபு. ரொம்ப காய விட்டுங்கன்னா. இப்படி 2 நிமிஷம் வேகட்டுங்க. அப்புறமா திருப்பி விட்டுக்கலாம். கபாப் போட்டதுக்கப்புறம் 2 நிமிஷம் ஒரு சைடு வேக வச்சுருக்குறேங்க. இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம். நான் எண்ணெய் கம்மியாக ஊற்றிருக்குறேங்க. ரொம்ப ஊற்றினா வேஸ்ட்டாக போய்டும். அதனால் பாருங்கள், இந்த மாதிரி திருப்பி விட்டுறலாம். திருப்பி விட்டுட்டு 4லேருந்து 5 நிமிஷம் ஸ்டவ் கம்மி பண்ணின்னு வேக வச்சுக்கலாங்க. கபாப் நல்லா வெந்துடுச்சுங்க. திருப்பி விட்டு நல்லா வேக வச்சுருக்கிறேன். எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு. எல்லா கபாபும் இதே மாதிரி சுட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நம்மளோட பூண்டு கபாபு எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அதே மாதிரி ரொம்ப நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு. ரொம்ப வாட்டி செஞ்சு சாப்பிட்டு தான் நான் செஞ்சுருக்கேன். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். செஞ்சுட்டு வேறு ஒரு வீடியோவோடு பார்க்கலாங்க. வணக்கங்க.